கல்லூரி பேராசிரியையிடமிருந்து 7 பவுன் தாலி கொடியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சுந்தாரபுரம் காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் ரஜினி தெரஸ் பாத்திமா என்பவர் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு தனது வீட்டு அருகே உள்ள மளிகை கடையில் பால் வாங்கிவிட்டு சாலையில் நடந்து வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பாத்திமா கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். தாலிக்குடியை பறித்தபோது கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் அலறி துடித்த பாத்திமாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் இதுகுறித்து சுந்தராபுரம் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சாலையில் நடந்து சென்ற பேராசிரியையிடம் தாலி சங்கிலி பறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.